ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம 10th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு, செகண்ட் லெசன் மத்திய அரசு, இந்த 2 லெசனும் பார்த்துருக்கோம். இப்போ 3rd லெசன் மாநில அரசை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். வாங்க இப்போ 3rd லெசன் மாநில அரசை பற்றி பார்க்கலாம். 3rd லெசன் பாருங்கள், மாநில அரசு. நம்ம புக்கை அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். அதனால் நம்ம புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் கொஸ்டினாக எடுத்திருக்கோம். அந்த கொஸ்டினை மட்டும் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 152 to 237. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஆன்சர் 1957. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 154. ஃபோர்த்து கொஸ்டின், ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 157, 158. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ஆளுநர். சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள், ஆங்கிலோ இந்தியன் பிரிவிலிருந்து எத்தனை உறுப்பினர்களை மாநில சட்டமன்றத்திற்கு ஆளுநர் நியமனம் செய்கிறார்? ஆன்சர் 1. செவன்த்து கொஸ்டின் பாருங்கள், மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 154 பிரிவு 1. எய்த்து கொஸ்டின் பாருங்கள், மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். நைன்த்து கொஸ்டின், மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 213. 10th கொஸ்டின், ஆளுநருக்கான சிறப்புரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 361 பிரிவு 1. 11th கொஸ்டின் பாருங்கள், மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆளுநர். 12th கொஸ்டின் பாருங்கள், பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார்? ஆன்சர் 5 ஆண்டுகள். 13th கொஸ்டின் பாருங்கள், ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 164 பிரிவு 1. 14th கொஸ்டின், முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு இருக்க வேண்டும்? ஆன்சர் 15%. 15th கொஸ்டின் பாருங்க, ஈரவை சட்டமன்றங்களை பெற்றுள்ள மாநிலங்கள் எத்தனை? ஆன்சர் 7. 16th கொஸ்டின் பாருங்க, மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர். 17th கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை வரை இருக்கலாம்? ஆன்சர் 36 வரை இருக்கலாம். 18th கொஸ்டின் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எத்தனை இருக்க வேண்டும்? ஆன்சர் 500. 19th கொஸ்டின் பாருங்க, நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்ட மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஆன்சர் 36. 20th கொஸ்டின் பாருங்க, தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஆன்சர் 235. 21st கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1986. 22nd கொஸ்டின் பாருங்க, குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தில் நேரடியாக ஆட்சி செய்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். 23rd கொஸ்டின் பாருங்க, சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 169. 24th கொஸ்டின் பாருங்க,
பண மசோதாவினை டேஸில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர் கீழவை. 25th கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டுக்கு பின் தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது? ஆன்சர் 1950. 26th கொஸ்டின் பாருங்க. எங்கு அமைந்துள்ள உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக உள்ளது? ஆன்சர் சென்னை. 27th கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 216. 28th கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 226. 29th கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? ஆன்சர் 1862. 30 கொஸ்டின் பாருங்க. இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளது எது? ஆன்சர் உயர்நீதிமன்றம். 31st கொஸ்டின் பாருங்க. உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 226 மற்றும் 227. 32nd கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்திலிருந்து நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது? ஆன்சர் 1977. நம்ம இதுவரைக்கும் இப்போ 10th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்மில் சிவிக்ஸில் 3rd லெசன் மாநில அரசு லெசனில் உள்ள இம்பார்ட்டண்டான லைன் பை லைன் கொஸ்டினாக பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு, செகண்ட் லெசன் மத்திய அரசு, இந்த 2 லெசன் போட்டிருக்கோம். இம்பார்ட்டண்டான லைன் பை லைன் கொஸ்டின் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். தேங்க்யூ டு ஆல்.